ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் 10 கட்டளைகளில் பரமனின் மனது என்கிறதான தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் 1வது பாடத்தில் இன்றைக்கு நாம் 5வது கட்டளையை நாம் கவனிக்கப் போகிறோம். ஏற்கனவே 1வது பாடத்தில் பாடம் 1 அதில் 4 கட்டளைகளை நாம் படித்து விட்டோம். இப்பொழுது நாம் பாடம் 1 5வது கட்டளைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தை விட்டு செங்கடலை கடக்க பண்ணி இந்த வனாந்தர யாத்திரையில் நடத்தி கொண்டு வரும்போது அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் ஒரு தேசமாக மாறப்போகிறபடியினால அந்த தேசம் எவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்டான, அன்றைய உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேசமாக, யாவே தேவனினுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துகிற தேசமாக இந்த பூமியிலே விளங்க வேண்டும் என்று எதிர்பார்த்த ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு அந்த சீனாய் மலையில் அவங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லுகிறார். கட்டளைகளாக அங்கே கொடுக்கிறார். அப்படி கட்டளைகளாக கொடுத்த அந்த எல்லா கட்டளைகள், அதாவது 613 கட்டளைகளுடைய முன்னுரையாகத்தான் இந்த 10 கட்டளைகள் இருக்கிறது. இதில் தேவன் தம்முடைய மனதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக உபாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. உபாகமம் 4ஆம் அதிகாரம், டெவாரிம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகையில் எழுதினார். ஆண்டவர் தம்முடைய 10 கட்டளைகளை அந்த 2 கற்பனைகளிலே எழுதினதை குறித்து நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை உடன்படிக்கையாக அதை கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே கவனித்தது போல 2 பலகைகளில் அதை எழுதி கொடுக்கிறாரு. இந்த 2 பலகைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் உடன்படிக்கையினுடைய அந்த ஒப்பந்த பத்திரத்தை எழுதும்போது, அந்த உடன்படிக்கையின் பத்திரத்தை எழுதும்போது 2 காப்பீஸ், அதாவது 2 பிரதிகள் வைத்துக் கொள்வாங்க. ஒன்று உடன்படிக்கை பண்ணுகிறவரிடத்தில் அந்த பிரதி இருக்கும். 2வது உடன்படிக்கைக்குள்ள வருகிறவங்களிடத்தில் அந்த பிரதி இருக்கும். அதே போல இங்கேயும் அந்த 2 பலகைகள் அங்கே ஆண்டவர் எழுதி கொடுக்கிறாரு. 2 பலகையிலையுமே முன்னாடியும் பின்னாடியும் 5 கட்டளைகள் இருக்கிறது. ஒன்று அவர் உடன்படிக்கை செய்கிறவர் என்பதற்கு அடையாளமாக ஒரு பலகை. 2வது நீங்களெல்லாம் உடன்படிக்கைக்கு உட்படுகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இன்னொரு பலகையும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா 2யுமே அவங்க கையிலேயே கொடுத்து விட்டார். அதாவது தேவன் தான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை அவங்க மறக்கக்கூடாது என்று சொல்லி அதை அவங்க கையிலேயே ஆண்டவர் கொடுத்து விட்டதை நம்ம படிக்கிறோம். சரி, இப்படியாக ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதில் இன்னைக்கு நம்ம 5வது கட்டளைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். பாடம் 1 5வது கட்டளை. மொத்தம் 7 பாடங்கள். அதில் 1வது பாடத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த 10 கட்டளைகளை குறித்து படிக்கும்போது 10 கட்டளைகளில் பரமனின் மனது. சரி, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபிரேய மொழியில் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20:12. கபேட் அவிகா வேயதிமேகா லாமான் யாரேகுன் யாமேகா அல்கா அதமா அஷேர் யாவே எலோஹேகா நொதேன் லாக் என்று இந்த வசனம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கிறோம்.
அந்த கபேட், காஃப் பேத் டாலெத், கபேட் என்பதுதான் அந்த கணம் பண்ணுவாயாக, நீ கணம் பண்ண வேண்டும் என்பதற்கான எபிரேய பதம் அந்த கபேட் அப்படிங்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த தகப்பன் தாயை கணம் பண்ண வேண்டும் என்கிறதான இந்த கட்டளை, இது 10 கட்டளைகள்ல 5வது கட்டளையாக இருக்கிறது. இதுவும் தேவனோடு சம்பந்தப்பட்ட கட்டளை என்பதை நாம் இங்கே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது பொதுவாக எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா, முதல் 4 கட்டளைகள் அது தேவனை நேசிப்பதென்றும், அடுத்த 6 கட்டளைகள் மனிதனை நேசிப்பது அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. முதல் 5 தேவனை நேசிப்பதாக இருக்கிறது, அடுத்த 5 மனிதனை நேசிப்பதாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் நமக்கு இந்த 10 கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 5வது கட்டளை இது தேவனோடு சம்பந்தப்பட்ட கட்டளையாகத்தான் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. சரி, இந்த கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளை. எல்லா கட்டளையுமே முக்கியம், இதுவும் முக்கியமான கட்டளை. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இந்த கட்டளை நம்முடைய ஆண்டவராகிய யெஷுவா இதை குறிப்பிடுவதை குறித்து புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் மட்டும் ஏறக்குறைய 6 இடங்களில் இதே கட்டளை திரும்ப 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 வருகிறதை நம்ம படிக்க முடியும். சுவிசேஷங்கள்ல 4 சுவிசேஷங்கள் இருக்கிறதே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுல மட்டுமே நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இந்த கட்டளைகளை சொல்லுகிறார், அதை பத்தி பேசுறாரு. அதை குறித்து 6 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். அந்த இடங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்க. 1 மத்தேயு 15:4, 2வது மத்தேயு 15:5, 3வது மத்தேயு 19:19, 4வது மார்க்கு 7:10, 5வது மார்க்கு 10ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம், 6வது லூக்கா 18:20. இந்த 6 இடங்களிலும் இந்த தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக என்கிறதான அந்த வார்த்தை அங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது, இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் சுவிசேஷங்களில் வரக்கூடியதான கட்டளை இந்த கட்டளையாக இருக்கிறது. ஆகவே நாம் இதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இதில் ஆண்டவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். சரி, இதுலையும் நம்ம ஒரு 5 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிறதான இந்த கட்டளைக்குள்ளிருந்து ஒரு 5 கருத்துக்களை, இதில் பரமனின் மனது எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு 5 கருத்துக்களை நாம் கவனிக்க போகிறோம். 1, கணம், அதாவது தகப்பனையும் தாயையும் பிள்ளைகள் கணம் பண்ண வேண்டிய 3 விதங்களும் 3 நிலைகளும். 3 விதங்கள், அதே நேரத்தில் 3 நிலைகள். தகப்பன் தாயை எப்படி கணம் பண்ணணும் என்று சொல்லி அதுல 3 நிலைகள் இருக்கு, 3 விதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதத்தில் கணம் பண்ணணும். அதை நம்ம கவனிக்க போகிறோம். 2வதாக, தகப்பன் தாய் கணத்துக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய 3 விதங்களும் 3 நிலைகளும். இப்போ தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவையாகன்னு சொல்லும் போது பிள்ளைங்க கணம் பண்ணணும் அவங்கள. அதே நேரத்தில் கணத்தை பெறக்கூடிய விதத்தில் தகப்பனும் தாயும் பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் முக்கியம். அதையும் வேதம் பேசுகிறது, வேதம் அதையும் பேசுகிறது. ஆகவே நாம் அதை கவனிக்காம நம்ம விட முடியாது. ஆகவே அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது, இந்த கட்டளைக்கு நம்முடைய ஆண்டவர் யெஷுவா காண்பித்த மாதிரி. இந்த 3 நிலைகள் நம்ம படிக்க போறோமே, இதுக்கு நம்முடைய ஆண்டவர் யெஷுவா அவர் எப்படி மாதிரியாக இதை காண்பித்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கவனிக்க போகிறோம். அதை நம்ம கவனிக்கணும். 4வது, இந்த 5வது கட்டளைக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு. இந்த கட்டளை மனிதனோடு சம்பந்தப்பட்டதல்ல, தேவனோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றோமே. அப்ப இந்த கட்டளைக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை கவனிக்க வேண்டும். 5வதாக, 5ஆம் எழுத்துக்கும் 5ஆம் கட்டளைக்கும் உள்ள இணைப்பு. எபிரேயத்தில் 5ஆம் எழுத்துக்கும் 5ஆம் கட்டளைக்கும் உள்ள இணைப்பு. இப்படியாக நாம் 5 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். அருமையானவர்களே,
நம்முடைய தகப்பன் தாயை நம்ம கண்டிப்பாக கனம் பண்ணணும். ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவா, நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு, அவரே நமக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆகவேதான் நம்ம புகழ்ந்து அவருடைய அன்பினால் நிரம்பி பாடுகிறோம். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடவே. இயேசுவா எந்தன் ஆருயிரே, இயேசுவா எந்தன் ஆருயிரே. அப்போ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை நாம் இந்த கட்டளையாக நம்ம படிக்கிறோம். 5வது கட்டளை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யெஷுவா சொன்னதாக 6 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த கட்டளை இது ரொம்ப முக்கியமான கட்டளை. இதை நம்ம ஏனோ தானே என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான இந்த 10 கட்டளைகளை ஏதோ ஒரு மனப்பாடம் செய்ததோடு விட்டுவிட்டாங்க. காலகாலத்தில் கிறிஸ்தவ சபைகளில் இந்த கட்டளைகள் எல்லாம் ஏதோ உன் தகப்பனை தான் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அப்படி வெறும் மனப்பாடம் என்றதோடு விட்டுட்டாங்களே ஒழிய இதற்குள்ளாக ஆண்டவர் தம்முடைய மனதை எப்படி ஊற்றி வைத்திருக்கிறார் என்பதை தியானம் பண்ண, சிந்திக்க மறந்து விட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு நாம் அதை உட்கார்ந்து நம்ம தியானிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, முதல் கருத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டிய 3 விதங்களும் 3 நிலைகளும். தகப்பனையும் தாயையும் எப்படி கனப்படுத்தணும் பிள்ளைங்க? 3 விதத்தில் கனப்படுத்தணும். அதுலேயும் 3 நிலைகளில், ஒவ்வொரு நிலையிலையும் அந்த ஒவ்வொரு விதமாக கனப்படுத்த வேண்டும். பொதுவாக பிள்ளைகளுடைய வாழ்வை, பொதுவாக ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை, ஆணானாலும் பெண்ணானாலும் அவங்களுடைய வாழ்க்கையை 3 நிலைகளாக பிரிக்க முடியும். ஷேக்ஸ்பியர் மனுஷனுடைய வாழ்க்கையை 7 பருவங்களாக பிரித்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்தில் அந்த 7 நிலைகளை குறித்ததான ஒரு போயம் இருக்கு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். 7 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த போயம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பிள்ளைங்க, அந்த பசங்க எப்படி என்பதை குறித்து அவர் அதை பிரித்திருக்கிறார். குழந்தை பிறக்கிறதுலேருந்து வயதாகிற வரைக்கும். நம்முடைய கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை 8ஆக பிரித்திருக்கிறார். 8 மனுஷனுடைய வாழ்க்கையை பிரித்து 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 கடைசியில் சொல்லிட்டாரு, 8க்கு மேலே இருந்தா நிம்மதி இல்லை என்று சொல்லி மனிதனுடைய வாழ்க்கை அவர் 8 பிரித்து அவர் பாடுகிறார். இப்படி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அறிந்திருக்கிற பிரகாரமாக ரொம்ப அழகாக அவங்கவுங்க பிரித்திருக்கிறார்கள். எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே நல்லது தான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மனிதனுடைய பருவங்களும் அப்படி பல விதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பாக பிரத்யேகமாக இந்த இடத்துல 3 நிலைகளாக மனிதனுடைய வாழ்க்கை பிரிக்கப்படுகிறது. ஒன்று இளவயதின் பருவம். அருமையானவர்களே, நான் இந்த இடத்துல இந்த 3 நிலைகளுக்கும் மகன், அதாவது குழந்தைங்க, மகன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு பாத்திரத்தையும், வேதத்தில் உள்ள ஒரு பாத்திரத்தையும், அடுத்து தகப்பனும் தாயும் அவங்க கனத்துக்குரியவங்களாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தையும் நான் இங்கே வைத்து இந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். சரி, இப்போ முதல் நிலை பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நிலை இளவயதின் பருவம். இந்த இளவயதின் பருவத்தை பிள்ளைகள் அடைகிறார்கள். குழந்தை பிறந்து அது அப்படியே வளர்ந்த இந்த இளம் வயது, சின்ன வயசு,
அதாவது அந்த 1 to 12 வயது வரைக்கும் யூத கலாச்சாரத்தின்படி அந்த 1 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள இருக்கிற அந்த பருவம், அந்த இள வயது. இந்த இளம் வயதின் பருவத்தில் இந்த பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்றால், அவர்களுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதின் மூலமாக. அவங்க என்ன செய்யணும்னா, தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். தகப்பன் தாய் தன்னை நடத்துகிறதான பாதைக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், முரண்டு பிடிக்காமல் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கம்ப்ளீட் சரண்டர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான், அதுக்கு மேல வேற பேச்சு கிடையாது. அந்த அளவுக்கு அந்த முதல் 12 வயது வரைக்கும் பிள்ளைகள் தங்களை அப்படியாக ஒப்புக் கொடுப்பதுதான் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது. இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பா அம்மா சொன்னா அதை 100% அதுக்கு ஒபே பண்ணணும். அந்த முதல் 12 வயது வரைக்கும், முதல் 12 வயது இளவயதின் பருவம். சரி, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த 3 நிலைகளுக்குமே நல்ல ஒரு உதாரணம் யார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக் இருக்கிறாரே, அவரை நம்ம கவனிக்கும் போது ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் 4 to 8 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21 அதிகாரம் அதனுடைய 4 முதல் 8 வரைக்கும் படிக்கும்போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அங்க ஈசாக்கு எப்படி தன்னுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படியார் பாருங்க. ஆதியாகமம் 21 4 முதல் 8 வரைக்கும் இருக்கிறதான வசனத்தை நம்ம படிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆதியாகமம் 21 அதிகாரம் அதனுடைய 4 முதல் 8 வரைக்கும் இருக்கிறதான வசனத்தை படிக்கும் போது அங்க இது குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம். வாசியுங்கள் 4 to 8 வரைக்கும். ஆதியாகமம். குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணி. அப்ப இங்க ஒரு பெரிய விருந்தெல்லாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? விருந்து என்பது சந்தோஷத்திற்காக செய்யப்படுவது. அப்ப இங்க விருந்தெல்லாம் நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு தகப்பன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஈசாக்கு தன்னை முற்றிலுமாக தகப்பனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதாவது பிள்ளைகளுக்கு இயல்பா சில குறும்புகள், சேட்டைகள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த அவங்க நடத்தப்படுகிற விதம், அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த இளம் வயதின் பருவத்தில் தகப்பன் தாய்க்கு கம்ப்ளீட்டா முழுவதுமாக தங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி தங்களை முழுவதுமாக ஒப்படைப்பதன் மூலமாகத்தான் இந்த பருவத்தில் அவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறார்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்றது அப்படிதான். இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். முதல் 12 வயது அந்த இளம் பருவம், இளவயதின் பருவத்தில். சரி, அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, 2வது பருவம் என்னன்னா வாலிப பருவம். இப்ப இந்த வாலிப பருவம் வந்தபோது அவர்களுக்கு சுயாதீனமாக முடிவெடுப்பதற்கு, பல காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா அந்த நேரத்திலையும் வாலிப பருவம் அல்லது சுயமாக முடிவெடுக்கக்கூடியதான அந்த பருவத்தை அவர்கள் அடைகிற அந்த நேரத்திலையும், அந்த வாலிப பருவத்திலே அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், தகப்பன் தாயுடைய ஆலோசனையை மதித்து நடக்க வேண்டும். தகப்பன் தாயுடைய ஆலோசனையை கேட்டு அதை மதித்து நடக்க வேண்டும் வாலிப பருவத்தில்.
இப்படி செய்வதன் மூலமாக தகப்பனையும் தாயையும் அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். அதாவது தங்களுடைய சுயாதீனத்தை தாங்களாகவே முன்வந்து மனம் வந்து தகப்பன் தாய் இடத்துல ஒப்புக் கொடுக்கணும். அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன், அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்றேம்மா என்று சொல்லி அவர்கள் தகப்பன் தாயுடைய ஆலோசனையை கேட்கணும். ஏன்னா இந்த பையன் வாலிப பருவத்துக்குள்ள வர்றதுக்குள்ள அவங்க தங்களுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிறைய அனுபவங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்ப இந்த வாலிப பையனுக்கு படிப்பறிவு இருக்கும், ஆனா அனுபவ அறிவு இருக்காது. வெறும் படிப்பறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவ அறிவும் அதோடு சேர வேண்டும். அது எங்கிருந்து கிடைக்கும்? தகப்பன் தாயிடத்திலிருந்து தான் கிடைக்கும். ஆகவே வாலிப பருவம் வரும்போது அவங்களுடைய ஆலோசனையை மதித்து நடக்க வேண்டும். தன்னுடைய சுயாதீனத்தை தானாக முன்வந்து அவங்களிடத்துல ஒப்படைக்கணும். இது வாலிப பருவத்தில் செய்ய வேண்டிய விஷயம். பாருங்க, ஆதியாகமம் 22 7 12 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22 7 முதல் 12 வரைக்கும் ஈசாக்குக்கு அப்பொழுது வாலிப வயது, சாதாரண வாலிப வயது அல்ல, இந்த 12 எல்லாம் தாண்டி இந்த பலிபீடத்தில் ஈசாக்கை வைக்கிறதான இந்த சம்பவம் நடக்கும் போது ஏறக்குறைய ஈசாக்கினுடைய வயது 37. அன்றைய நாட்கள்ல நல்ல ஒரு பலத்த ஒரு இளங்கட்டிலங்காளையின் வயது அது. இப்ப பாருங்க, 7 12 வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இதுவரைக்கும் கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், பாருங்க, பலிபீடம் கட்டும் போதே ஈசாக்குக்கு தெரிந்து விட்டது, ஆடு இல்ல, நான் தான் அந்த பலியாடு என்பது ஈசாக்குக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. ஆனால் தன்னுடைய சுயாதீனத்தை முற்றிலுமாக தகப்பனிடத்துல மனம்பு வந்து ஒப்பு கொடுத்த ஈசாக்கு அந்த இடத்துல தப்பி செல்லவோ, அட என்னையா நீ கிழவனாயிட்ட, எனக்கு இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்கு, நீ பலிபீடத்துல படியா ஒன்ன வெட்டுறேன் அப்படின்னு சொல்லல. அல்லது அப்பாவை ஒரு தள்ளிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம், வேலைக்காரங்கிட்ட போய் சொல்லிருக்கலாம், எங்க அப்பா என்ன கொல்ல பாக்குறாரு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமா சேர்ந்து ஆபிரகாமுடைய கதையை எங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம். எதையுமே செய்யாமல் தகப்பன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் வைக்கும் போது தன்னை மனமு வந்து ஒப்பு கொடுத்தாரே, இதுதான் சுயத்தை, தன்னுடைய சுயாதீனத்தை தானாக முன் வந்து அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிற அனுபவம். இது அப்பாவுடைய ஆலோசனை. ஆனா அங்க ஈசாக்கு இது அப்பாவுடைய ஆலோசனையா மட்டும் பார்க்கல, இது ஏதோ எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் கடவுள் பேசி இருக்கிறார், இது ஏதோ ஒரு கடவுளுடைய ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு தன்னை மனமு வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் கிடத்தப்படுகிறார். அருமையானவர்களே, வாலிப பருவத்தில் இருக்கும்போது தகப்பன் தாய்க்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற இந்த ஒரு சம்பவத்துக்கு நிகராக வேற இந்த உலகத்தில் நம்ம எதை காட்ட முடியும்? தப்பிச்சு போகணும்னா போலாங்க, தப்பிச்சு போகணும்னா போலாம். அவங்க அப்பா கதை இப்படி ஒரு கொலகார அப்பாவா நீ அப்படின்னு அப்பாவுடைய கதையை முடிக்கணும்னா முடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். செய்யவில்லையே. அதுதான் அந்த வாலிப பருவத்தில் தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது. அப்படி அங்க ஒப்பு கொடுத்த அந்த சம்பவம் தான் நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுடைய அந்த கல்வாரி தியாகத்துக்கு முன்னடையாளமாக மாறியது.
ரபிமார்கள் சொல்றாங்க, எப்பொழுதெல்லாம் மிருகம் பலியிடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இதைத்தான் நினைவு கூர்ந்து ஜனங்களை மன்னிக்கிறார், ஜனங்களை தம் மண்டையிலே சேர்த்துக் கொள்கிறார். பாருங்க, ஒரே ஒரு சுயாதீனத்தை ஒப்புக் கொடுத்த சம்பவம் அது பெரிய வரலாறாக மாறிவிட்டதல்லவா, ஒரு சரித்திர நினைவு கூறுதலாக மாறிவிட்டதல்லவா. அருமையானவர்களே, வாலிப பருவத்தில் எந்த அளவுக்கு நம்ம பெரியவங்களுக்கு மதித்து, பெரியவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய சுயாதீனத்தை ஒப்பு கொடுத்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வரலாறாக மாறும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 24:67 நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்து வச்ச பொண்ணை தான் ஈசாக்கு மனமு வந்து திருமணம் பண்றார். 24:67 ஆதியாகமம் 24:67 வசனத்தை படிக்கும்போது அங்க நம்ம தெளிவாக நம்ம படிக்கிற வாசியங்கள். ஆதியாகமம் 24:67. ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த பொண்ணை பார்த்து வைக்கிறது யாரு, அந்த பொண்ணு பார்க்க அனுப்புனது யாருன்னா ஆபிரகாம். அப்பா பார்த்து வச்ச பொண்ணை வேண்டான்னு சொல்லாம திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அப்ப இங்கேயும் அந்த சுயாதீனத்தை ஒப்புக் கொடுக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் இந்த இடத்துல தவறுகிறார்கள். வாலிப பருவத்தில் பிள்ளைகள் இந்த இடத்துல தவறுறாங்க. இந்த இடத்துல தவறி வேற வேற விதத்தில் தாங்களாகவே எதையோ ஒன்றை பார்த்து முடிவெடுத்து லவ் பண்ணி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி தவறாக முடிவெடுத்து அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் காலமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறதான நிலைக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு அந்த வாலிப பருவத்தில் தங்கள் சுயாதீனத்தை தானாக முன்வந்து ஒப்புக் கொடுக்கணும். அவங்களுடைய ஆலோசனையை மதித்து நடக்க வேண்டும். இதை நாம் இங்கே படித்துக் கொடுக்கிறோம். சரி, அடுத்து மூணாவது பருவம் என்ன? மூணாவது பருவம் என்ன அப்படின்னா, இவங்க வாலிப பருவத்தை தாண்டி அடுத்து இவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இவர்கள் தகப்பன்மார்களாக மாறுகிற ஒரு பருவம் வரும். இவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து தகப்பன்மார்களாக, தகப்பன் தாய்மார்களாக இந்த பிள்ளைங்க, அதை வாலிபமா இருக்கிற இவங்க அடுத்து ஒரு குடும்பஸ்தர்களாக தகப்பன் தாய்மார்களாக மாறுகிறதான ஒரு அடுத்த மூன்றாவது நிலை வரும். இந்த தகப்பன் தாய்மார்களாக மாறுகிற அந்த மூன்றாவது நிலை இருக்கிறதே, குடும்பஸ்தர்களாக குடும்பத்தை நடத்துகிறவர்களாக மாறுகிறார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தகப்பனும் தாயும் குழந்தையா இருக்கும்போது எப்படி இவங்களை தாங்குனாங்களோ அதே போல தன்னை தாங்கி சுமந்த தகப்பன் தாய இவர்களும் தாங்கி சுமக்க வேண்டும். இது மூணாவதாக அவங்களை கனப்படுத்த வேண்டிய விதம். அருமையானவர்களே, அருமையான தேவ ஜனங்களே, அருமையான நண்பர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. குடும்பஸ்தர்களாக இருக்கிற அந்த நேரத்தில் நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து தகப்பன் தாயாக நீங்க இருப்பீங்க. அந்த நிலையில் இருக்கும்போது, குடும்பஸ்தர்களாக இருக்கும்போது, குடும்பமாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் தகப்பன் தாய்மார்களை அவங்க எப்படி உங்களை குழந்தையா இருக்கும்போது தாங்குனாங்களோ அதை நினைக்கணும். யோசிச்சு பாருங்க. உங்களை தூக்கி எத்தனையோ நேரத்தில் குழந்தையா இருக்கும்போது உடம்பு முடியாம, ஐயோ நான் என் அம்மாட்ட தான் இருப்பேன்னு நீங்க குழந்தையா இருக்கும்போது அழுதுருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அம்மா தூக்குனாதான் அழுகை அடக்குவீங்க. அப்ப அந்த தாய் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே வேலையை செய்யணும், எல்லாம் பண்ணணும். அப்படி செய்யும். எத்தனையோ நேரங்களில் நீங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த இடத்தெல்லாம் அசுத்தப்படுத்தும்படியாக எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அவங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்துருக்கிறாங்க. இப்படி குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் எதையுமே அவங்க வந்து அதை ஒரு அருவருப்பா நினைக்காம உங்க மேல வைத்த அன்பினால அதை பாக்கியமாக நினைத்து செய்தார்களே, அதே போல நீங்கள் வளர்ந்த போது, குடும்பஸ்தர்களாக இருக்கும்போது தகப்பன் தாய்மார்களை அந்த அளவுக்கு நீங்களும் அவர்களை தாங்க வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பை செய்யணும். அவங்க பலன் இழந்துருவாங்க, பலனற்று போய் விடுவார்கள். அந்த நேரத்தில் அவங்களும் குழந்தை போல தான் மாறுவாங்க. அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே குழந்தை மாதிரி இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க அப்ப இருப்பாங்க.
அந்த நேரத்திலே நாம் அவர்களை தாங்க வேண்டும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புகளை செய்யணும். அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு தகப்பன் தாய் ஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். 4ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்க 4ல இருந்து, மீதியானுடைய குமாரர் ஏப்பா, 5 படிங்க, 25:5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போகும் கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இப்படி அவங்களெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்து விட்டாரே ஆபிரகாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பா இனிமேல் என்னை தாங்க வேண்டியது, என்னை சுமக்க வேண்டியது எல்லாம் நீதாப்பா, என்னுடைய இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீதான் இனி என்னை தாங்கணும், என்னை சுமக்கணும், எனக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பை நீதாப்பா செய்யணும் என்று சொல்லி முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, ஈசாக்கும் அதை செய்து முடித்தார். அப்படி செய்து முடித்ததுனால தான் ஆபிரகாமுடைய ஓட்டம் முடியும் போது பாருங்க, எந்த விதமான வருத்தமோ வேதனையோ இல்லை. தொடர்ந்து படிக்கும்போது, ஆபிரகாம் உயிரோடு இருந்து ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதில், பாருங்க, நல்ல நரை வயதில், முதிர்ந்த பூரண ஆயுசிலும், நல்ல, திரும்ப படிங்க இந்த வசனத்தை. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும், முதிர்ந்த பூரண ஆயுசிலும், பிராணன் போய் மரித்து, பாருங்க, பிராணன் போய் மரித்து, பாருங்க, ஆவியான வார்த்தை சேர்க்கப்பட்ட, ஆவியான வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்க, நல்ல நரை வயது. அப்போ அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை, அவங்க பையன் மூலமா நல்ல ஒரு நிம்மதியான அவங்க பையனுடைய அந்த பராமரிப்பு ஆபிரகாமுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாகவே இருந்திருக்கிறது. நல்ல நரை வயதில், நல்ல முதிர் வயதுல, நல்ல பூரண வயது, நல்ல முழுமை அடைந்து, நல்ல நிம்மதியா முழுமை அடைந்து, எந்த விதமான மன வருத்தங்களோ எதுவுமே இல்லாம நல்ல பூரண வயதுல பிராணன் போய், அந்த வேடெல்லாம் போட்டிருக்கு பாருங்க, பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாருடன் சேர்க்கப்படும். ஏன் ஆபிரகாம் மரித்தார்னு ஒரேடியா மொட்டையா போட்டிருக்காங்க? ஏன் இவ்வளவு வார்த்தை? அதுக்குள்ள மறைவில் இருக்கிற என்னன்னா, அந்த அளவுக்கு ஈசாக்குடைய பராமரிப்பு ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறது. நண்பர்களே, தேவ ஜனங்களே, ஒரே ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில், இந்த தேசத்தில் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன்? எதனாலங்க? இன்னைக்கு இந்த 5வது கட்டளை மறக்கப்பட்டபடினாலதான் இன்றைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெத்த பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயை இப்படி வைத்து பராமரிக்க மனதில்லை, மனசு இல்லைங்க. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இடை பாரமா, பிள்ளைக்கு தாய் பாரமா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்போ தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தணும். முதியோர் இல்லங்கள், இந்த 5வது கட்டளை ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் முதியோர் இல்லங்களுக்கு அவசியம் இல்லை. எதுக்குங்க முதியோர் இல்லம்? பிள்ளைங்க உயிரோடு இருக்கும் போது ஏன் பெற்றோர்கள் அந்த வயதானவங்க போய் முதியோர் இல்லத்துல போய் தங்கணும்? வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம தான் வச்சு பராமரிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா, தகப்பன் தாய், அதே போல திருமணமானவர்கள் 2 சைட்லையுமே கணவன் மனைவியினுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய அம்மா அப்பாவை போல எண்ணி அவங்கள கனப்படுத்த வேண்டிய அந்த விதங்களில் கனப்படுத்தணும், அவங்கள பராமரிக்கணும். அதே போல மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய தகப்பன் தாயை தன்னுடைய தகப்பன் தாயாக பாவித்து எண்ணி அவர்களை பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணுங்க, செய்யணும். ஆகவே அருமையானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில் இந்த நகோமியை ரூத்தை பாருங்க. ரூத் வந்து நகோமி மருமகளேன்னு கூப்பிடல. நகோமி ரூத்தை கூப்பிடும் போதெல்லாம் மகளே மகளே என்றுதான் கூப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அவங்களுடைய பராமரிப்பு இருந்திருக்கு. அந்த முதிர் வயதிலையும் ரூத்துடைய பராமரிப்பு இந்த நகோமிக்கு அவ்வளவு அற்புதமானதாக, அவ்வளவு இனிமையானதாக, அவ்வளவு சிநேகம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன் தாய்மார்களை இவ்விதமாக நாம் கனப்படுத்துகிறோமா? இப்படி கனப்படுத்தினாதான் நமக்கு தீர்க்க ஆயுசு, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், நம்முடைய வாழ்க்கை முழுமையடையும். அப்போ தகப்பன் தாய்மார்களை நாம் இவ்விதமாக கனப்படுத்தணும். இளவயதின் பருவத்தில் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து விடணும். அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி நடக்கணும், அவ்வளோதான். எப்படி நடத்துகிறாங்களோ நடத்தட்டும். சில நேரங்களில் நம்முடைய நன்மைக்காக தன்னை அவங்க கடினப்படுத்தி கொண்டு நம்ம அவங்க நடத்துவாங்க. இப்போ பாருங்கள், எங்களெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டாங்க. அன்றைக்கி எங்களை ஹாஸ்டலில் படிக்க விட்டது தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம். எங்கள் அம்மா அப்பா எங்களை ஹாஸ்டலில் அன்றைக்கி படிக்க விட்டாங்க. ஹாஸ்டலில் அவங்க இருந்தது வால்பாறை. நான் 6th இருந்து நான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து படித்தேன். வால்பாறை அது கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டுடைய பார்டர். அங்கேருந்து சென்னையில் கொண்டு வந்து படிக்க வச்சாங்க ஹாஸ்டல். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மற்ற 2 லீவு கோட்டலி ஆஃபேலினா எங்கள் மாமா வீட்டுக்கு தான் நான் போனீங்க. சென்னையில் போரூரில் எங்கள் மாமா வீடு இருக்குது, அங்கே தான் போவேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும். எங்கள் தங்கச்சிங்களோட இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படி இருக்க முடியும். அதான் என்னுடைய நிலைமை. பட் அந்த சூழல்லாம் கடந்து வந்தபடினால இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த நிலையில வைக்கப்பட்டாலும் மனரம்யமாக இருக்க முடிகிறது. அதெல்லாம் தேவன் அவர்களை கொண்டு நடத்தின பாதை அது. ஸோ அந்த 12 வயதுல, அந்த இளம் வயதின் பருவத்தில் அவர்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே தவறுகிற பிள்ளைங்க பின் நாட்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லா விளங்கிக்கோங்க சின்ன பிள்ளைங்களே, இதை கேட்குற சின்ன பிள்ளைகள் நல்லா விளங்கி கொடுங்க. இந்த இடத்துல இந்த 12 வயசுக்குள்ள அந்த இடத்துல சரியா இல்லாம, அப்பா அம்மாவுக்கு அடங்காம, படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா படிக்காம, நேரங்களை வீணடித்து விட்டு அவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்க கொண்டு போவாங்க. அங்க இருக்காம ஓடி வந்துட்டு அப்படி இப்படி எப்படி அவங்களுடைய இந்த நடத்துதலுக்கு உட்படாம முரண்டு பிடித்து அடங்காமல் முரட்டாட்டம் பண்ணி அதுக்கு எதிர்த்து நின்றால் அதனுடைய விளைவுகள் பின் நாட்களில் வேற மாதிரி இருக்கும். இதை நம்ம இங்கே படிக்கிறோம். 2வது, வாலிப பருவத்தில் நாம சுயமாய் முடிவெடுக்க வேண்டிய அந்த பருவத்திலையும் நம்முடைய சுயாதீனத்தை நாம மனம் வந்து அவரிடத்துல ஒப்படைக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையை மதித்து நடக்கணும். 3வது, அவங்கள பராமரிக்கணும். குடும்பஸ்தர்களாக நாம் இருக்கும்போது, நாம் தகப்பன் தாய்மார்களாக இருக்கும்போது நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும். இங்க எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு கதை. அந்த கதை என்னன்னா, ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு மகன். அந்த வீட்டில் அந்த அப்பா இருக்கிறாரே, அவருக்கு அப்பா, அதாவது தாத்தா, அந்த பையனுக்கு தாத்தா, இப்படி ஒரு குடும்பம். அப்போ இந்த அப்பா அம்மா இருக்கிறாங்களே, இவங்க தான் அந்த தாத்தா, அந்த அப்பாவுக்கு அப்பா இருக்காரே, அவரை பராமரிக்கணும். அந்த வயதானவரை அவங்க பராமரிக்கிறார்கள். அப்படி பராமரிக்கும் போது நல்ல இவங்க எல்லாருமே நல்ல கொஞ்சம் பணக்கார குடும்பம். நல்ல பீங்கான் தட்டில், நல்ல உயர்ந்த ரக தட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. இவருக்கும் அதே போல் கொடுக்குறாங்க. ஆனால் இவரால் அந்த தட்டில் வந்து நல்ல விதமாக சாப்பிட முடியல. அவரால் நல்ல விதமாக சாப்பிட முடியல. சாப்பாடை கொட்டி அப்படி தான் அவர் சாப்பிடுகிறார். இந்த நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது வரைக்கும் அவங்களோட சேர்ந்து உட்கார வைத்து சாப்பிட வைக்கப்பட்டிருந்த அந்த தாத்தா, அதாவது அந்த தகப்பனாருடைய தகப்பன், அவரை ஒரு தனி அறையில் கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து அங்கே தான் அவர் இருக்கணும், அங்கே தான் அவருக்கு படுக்கை எல்லாமே. அதே போல் அவருக்கு ஒரு சாதாரண தட்டில், ரொம்ப தரம் குறைந்த ஒரு சாதாரண தட்டில் ஏனோ தானோ என்று சாப்பாடு கொடுக்கிற ஒரு நிலைமை வந்து விட்டது. அந்த மருமகள், அதுலேயும் குறிப்பாக அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து இதை செய்கிறாங்க. இதை அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த நடக்கிற இந்த சம்பவத்தை அவங்களுடைய பையன், சின்ன வயது பையன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த சம்பவம் அவனுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்து விடுகிறது.
அப்போது அவருக்கு ரொம்ப வயதாகி ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தோடனே அவர் மரித்து போகிறார். மரித்த உடனே அவரை மரித்து அடக்கம் பண்ணிட்டு அவருடைய பொருள்களை எல்லாம் பத்திரப்படுத்தி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த தட்டை தேடுகிறார்கள். இந்த தாத்தா சாப்பிட்டாரே அந்த சாதாரண தட்டு, அது எங்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அது எங்கன்னு பார்க்கும்போது எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, அது எங்கன்னு கிடைக்கல. அப்போ ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பையன் வந்து சொல்கிறான், அந்த தட்டு என்கிட்ட தான் இருக்குது, நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? நீங்கள் பெருசாவீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வயசாக போகுது, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், நீங்களும் தாத்தா மாதிரியே நீங்களும் வயசாகும், அன்னைக்கு உங்களுக்கும் இந்த தட்டில் தான் சாப்பாடு கொடுக்கும்படியாக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அந்த பையன் சொன்னானா. அருமையானவர்களே, இது உண்மை. பெரியவங்களுக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்மளும் பெரியவங்கள் ஆவோம். அன்னைக்கு நம்ம அறுத்தே ஆக வேண்டும். ஏன்னா பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்க. நாம் அவர்களை நடத்துகிற விதம், அவர்களை பராமரிக்கிற விதங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நம்ம செய்தது சரியா சரியில்லையா, ஒருத்தங்க சொல்றாங்க, ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, நம்ம செய்வது சரியா இல்லையா என்பதற்கு நமக்கு நியாயம் சொல்வதற்கு ஜட்ஜை தேடி எங்கேயும் போக வேண்டாம், நம்ம பிள்ளைங்களே நமக்கு ஜட்ஜா இருப்பாங்க. அது நேரம் வரும்போது அதை அவர்கள் காண்பிப்பார்கள். ஆகவே அருமையானவர்களே, அவங்களை பராமரிக்க வேண்டிய நேரம் வரும்போது நிச்சயமாக நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். இப்படியாக தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டிய விதம் இப்படியாக இருக்கிறது. அதான் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை நாம் படிக்கிறோம். சரி, அடுத்த கருத்து என்னன்னா, இரண்டாவதாக, இப்படி கனத்துக்குரியவர்களாக இந்த தகப்பனும் தாயும் நடந்து கொள்ள வேண்டிய 3 விதங்களும் 3 நிலைகளும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கு. அப்போ தகப்பனும் தாயும் கனம் பண்ணப்படணும்னா அவங்க கனத்துக்குரியவர்களாக, அந்த கனத்தை பெறுவதற்கு பாத்திரவான்களாக அவங்க நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்ப அவர்கள் நடந்து கொள்ள வேண்டியதான 3 நிலைகள், 3 விதங்களும் 3 நிலைகளும். எவ்வளவு நேரம் நான் பிள்ளைங்க வளர்ந்தவங்க சொன்னேன். இப்ப நான் தகப்பன் தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், கனத்தை பெறுகிறவர்கள் எப்படி இருக்கணும். நம்பர் 1, அந்த பிள்ளைகள் இளம் பிராயத்தில் இருக்கும்போது, இளவயதின் பருவத்தில் இருக்கும்போது இந்த தகப்பனும் தாயும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி வாழ்க்கை காணப்பட வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, மாதிரி வாழ்க்கை. பிள்ளைகள் இளம் பருவத்தில் இருக்கும்போது அவங்கள நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வைப்பது, அது அவங்க பகுதியில் அவங்க ஒப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் தகப்பன் தாயா இருக்கிற நம்முடைய பகுதியில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாதிரிகளாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எல்லா பாடங்களையும் அவங்க பிராக்டிக்கலாக, தாங்கள் படிக்கிற நல்ல பாடங்களை பிராக்டிக்கலாக அவங்க பார்க்க விரும்புகிறது எங்க அப்படின்னா, தகப்பன் தாய்மாரிடத்தில். அங்க அவங்க அதை பார்க்கணும். ஆகவே அருமையானவர்களே, சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகள் நம்முடைய மாதிரி வாழ்க்கையை பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் 8 நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஈசாக்குக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருந்திருக்கிறது. ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பும் அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்திருக்கு. அது ஈசாக்கு பிறந்த போதும் பிறந்த பின்பும் அது வெளிப்பட்டிருக்கிறது. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8 நீங்க 13 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8 முதல் 13 வரைக்கும் இருக்கிறதான வசனங்களை நம்ம வாசிப்போமாக. வாசிங்க, எபிரேயர் 11 அதனுடைய 8 13 வரைக்கும் வாசிப்போமாக. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிவது என்ன அப்படிங்கிற மாதிரி யார் இடத்துல கற்றுக்கொள்ளப்படுகிறது? ஈசாக்கு யார்கிட்ட கத்துக்கிறார் இந்த மாதிரியே? ஆபிரகாமிடத்தில்.
தொடர்ந்து படிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். போதும். அப்படியானா பாருங்க, இப்ப ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்து பரலோகத்தை அடைகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய மாதிரி வாழ்க்கை இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்க்கையை ஈசாக்கு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கோட யாக்கோபோட குடியிருந்தாலும் போட்டிருக்கு. பேர பிள்ளைகளும் பார்க்குது தாத்தாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேர பிள்ளைகளும் பார்க்கிறது. அருமையானவர்களே, தகப்பன் தாய்மார்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த 12 வயது வரைக்கும் இருக்கிற அந்த பிள்ளைங்களுடைய மனதுல நம்முடைய மாதிரி வாழ்க்கை பதிகிறதா? நம்முடைய மாதிரி வாழ்க்கை தான் அவங்களுடைய மனசுல பதியும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அவன் பின்னால நம்ம காட்டின அந்த மாதிரி வாழ்க்கையை தான் அவன் பிரதிபலிப்பான். எங்களுக்கு அருமையான பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயாவுடைய அவங்க கடந்து வந்த பாதைகளை குறித்து நாங்கள் கேட்டோம் கடந்த நாட்களில். அதில் அவங்க பொண்ணு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அப்பா இதுவரைக்கும் நீங்கள் எங்களை கண்டிக்கும் போது, நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது எங்களை நீங்கள் கண்டிக்கும் போது நாங்கள் என்ன தப்பு செஞ்சோமோ அந்த தப்பை மட்டும்தான் நீங்கள் சொல்லி எங்களை கண்டிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்க பேசாமல். அதுக்கு மட்டும் எங்களை கண்டிச்சுட்டு இப்படி நீ செய்யலாமா, இப்படி நீ பண்ணலாமா, இது தப்பாச்சே, இந்த தப்பை நீ செய்யலாமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு ஏதோ 2 அடி அடிச்சுட்டு அதோட போயிடுவீங்கப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை நான் ஏன் தான் பெத்தனோ, விளங்காதவனே, அந்த மாதிரியான தகாத வார்த்தைகளையோ அல்லது அந்த நேரத்தில் ஏற்கனவே செய்த தப்பையோ சுட்டி காட்டி அப்படி நீங்கள் பேசுனதை நாங்கள் கேட்டதே இல்லைப்பா. அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் நாங்கள் நடத்துவதற்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம். இதை நான் கேட்டபோது நான் ரொம்ப நான் யோசித்து பார்த்தேன். சில நேரங்களில் நான் என்னுடைய பையனை திட்டும்போது, அவன் தவறு செய்கிற நேரங்களில் அவன் ஏற்கனவே செஞ்ச தப்புகளை சில நேரத்தில் சொல்லும்படியா அப்படி நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது. அவன் என்ன தப்பு செய்கிறானோ அதை மட்டும் அவனுக்கு கண்டித்து அதை திருத்தணும். அதே மாதிரி தகாத வார்த்தைகளை, அவனுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி உள்ள வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா நான் தான் ரொம்ப இருக்கிறவங்க எல்லாருலேயும் நான் தான் ரொம்ப பயங்கரமாக குறும்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நீங்கள் என்னை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசியோ அந்த மாதிரி என்னை ஒரு மாதிரி கீழ்த்தரமா அப்படி சொல்லி பேசினதையோ, ஐயோ அப்பா நம்மளை இப்படி சொல்லிட்டாரே, இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரே அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற மாதிரி நீங்கள் பேசினதே இல்லைப்பா என்று சொல்கிறார்கள். நான் தவறி இருக்கேங்க, அப்போ நான் தவறி இருக்கேன். கர்த்தர் சமூகத்தில் இதை கேட்டபோது நான் ஒப்பு கொடுத்தேன். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல மாதிரி நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற நல்ல மாதிரிகள் இவைகள். நம்முடைய பிள்ளைங்களை எதற்காக கண்டிக்கிறோமோ அதுக்காக மட்டும்தான் கண்டிக்கணும். அந்த காரியத்தை மட்டும்தான் சொல்லி அதுலயுமே நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி தான் கண்டிக்கணும். கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சாக்கடை வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்களை கண்டிக்க கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசி அதுலயுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிதான் அவங்களை கண்டிக்கணும். கடிந்து கொள்வது அப்படிதான் பேசணும். ரொம்ப முக்கியங்க இது. ஏன்னா நம்ம இப்ப எப்படி பண்றோமோ அதை தான் அவன் பிள்ளைக்கு அவன் பண்ணுவான். எங்க இருந்து கத்துக்கிட்டு எங்க அப்பா அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க சொல்லுவோம். ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மாதிரி வாழ்க்கை, அந்த முதல் 12 வயதுல நம்முடைய மாதிரி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, பரலோகத்துக்கு போறதுக்கு கூடாரங்களில் குடியிருந்து அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத ஆபிரகாம் மூலமா தான் ஈசாக்கு படிக்கிறார். நல்ல மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. பட் ஆபிரகாமும் மனிதன் தானே, ஆபிரகாமும் சில தவறுகளை செய்திருக்கிறார். ஆபிரகாம் பொய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12 ஆபிரகாம் பொய் சொல்லும் போது ஈசாக்கு பிறக்கவே இல்லை, கர்ப்பத்துள்ள கூட வரல, பிறக்கவே இல்லை. ஆபிரகாம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் பொய் சொல்றாரு.
அடுத்து 20ஆம் அதிகாரத்தில் பிறக்கிறது கொஞ்சம் முன்ன அப்பவும் போய் சொல்றாரு. அப்பா செய்த அந்த தவறு பிள்ளை என்ன செய்யுது, இதை பார்க்கவே இல்லை. ஆனா அப்பா செய்த அதே காரியம் பாருங்க, அது பிள்ளையினுடைய வாழ்க்கையை வந்து தாக்குறது பாருங்க, பிள்ளைய வந்து தாக்குது. ஆதியாகமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் அப்பா செய்த மாதிரியே சேம் என்ன செய்யறார், தன்னுடைய மனைவிய சகோதரி அப்படின்னு சொல்றதை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 26 அதை வாசிங்க. ஆதியாகமம் 26ல் 7ஆம் வசனத்திலிருந்தா ஆதியாகமம் 26 அதனுடைய 7ன்னு நினைக்கிறேன். அவ்விடத்தின் மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த பொழுது இவள் என் சகோதரி என்றான். இவள் என்னுடைய சகோதரி. ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடினால் அவ்விடத்தின் மனிதர்கள் அவள் நிமித்தமே தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்லாமல் பயந்தான். மனைவி என்று சொல்லாமல் பயந்தான். அப்ப ஏன் இது யாருடைய மாதிரி? இது யார் மனைவி என்று சொல்வதற்கு அவன் பயப்படுறான். இது பயந்தான், மனைவி என்று சொல்லாமல் அல்ல, சொல்ல பயந்தான், சொல்ல பயந்தான். இப்போ இப்படி இந்த மாதிரி பைபிள் இப்படி இந்த மாதிரி சொல்லாமல்ங்கிறத சொல்லவும் சொல்லங்கிறத சொல்லாமலும் இப்படி படிக்கிறதையும் பிள்ளைங்க பார்ப்பாங்க, அவனும் அதை தான் பின்பற்றுவான். ஓஹோ, அப்ப சொல்லாமல் இருந்தா சொல்லன்னு படிக்கணும் போல இருக்கு, சொல்லன்னு இருந்தா சொல்லாமல்னு படிக்கணும் போல இருக்குன்னு அவனும் அதை தான் பின்பற்றுவான். ஏன்பா ஈசாக்கு, ஏன்பா மனைவி அழகா இருந்தா அதை சகோதரின்னு தான் சொல்லணுமாப்பா, இது எங்க இருந்துப்பா நீ படிச்ச? அதுவா, எங்க அப்பாட்ட, எங்க அப்பா அப்படிதான் பண்ணாரு, அதான் நானும் பண்ணேன். அப்படியானால் அருமையானவர்களே, ஈசாக்கு பிறக்கவே இல்லை. ஒருவேளை பின்னாட்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்தந்த குடும்பத்தில் அந்த தகப்பன்மார்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லும்போது இதுவும் ஈசாக்குக்கு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அதே மாதிரியே பின்பற்றுகிறார் பாருங்க. ஆகவே நம்முடைய மாதிரி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால சபைக்கும் கூட மெய்ப்பர்கள் அவங்க மந்தைக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுலயே நம்முடைய சின்சியாரிட்டியை பிள்ளைங்க பார்க்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்ம வேதத்தோடு நேரத்தை செலவிடுகிற அனுபவங்கள், ஒரு காரியத்தை திறம்பட செய்து முடிப்பது, எங்க போனாலும் அந்த டைம் பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றது, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைங்க பார்க்கணும். சொன்னா வராதுங்க, வெறும் சொல்றதுனால மட்டும் வராது. நாம் அதை செயலிலே காட்ட வேண்டும். செயலில் காட்டினாதான், அதை செயல்ல பார்த்தாதான் அதை நம்புவான், அதை செய்வான். ஆகவே இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் கணத்துக்குரியவர்களாக, கணத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டுமானா இளம் பிராயத்தில் நம்முடைய மாதிரி வாழ்க்கை மிக மிக முக்கியம். இப்போ அம்மா வந்து அப்பா ஏன் வாடா அப்படின்னு கூப்பிடுதுன்னு வைங்களேன், அவனும் என்ன பண்ணுவான், பெரியவங்களையும் பார்த்தா அவனும் வாடான்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா பெரியவங்க, ஆனால் எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவை வாடா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க, ஏன் வே அப்படி தான் கூப்பிடுறாங்கன்னு அவனும் அப்படி தான் கூப்பிடுவான், அவனும் அப்படி தான் கூப்பிடுவான். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க வந்து வாடா போடான்னு பேசுறது அவ்வளவு சந்தோஷம். அப்பாவை வாடா சொல்றா, போடா சொல்றா, விளங்குவையா நீ விளங்குறதுக்கா, உன் பிள்ளை விளங்குறதுக்கா? இன்னைக்கு அப்படிலாம் இருக்கு, இன்னைக்கு நடக்கிறது. சின்ன வயதுல இருந்தே மரியாதைனா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கணும். ஒரு வார்த்தை தவறி பேசினா சூடு வச்சிடும், தோலை உரிச்சிடும்டா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம மாதிரியா இருக்கணுங்க, நம்ம மாதிரியா இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு எல்லாம் மாதிரியா இருக்கணும். வேதம் தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. அந்த கணத்தை பெறுகிற தகப்பன் தாய்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இளம் வயதில் இருக்கும்போது, இளம் பிரயாயத்தில் இருக்கும்போது நாம் அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளை பார்த்து அவங்க படிக்கணும். எல்லா விதத்திலையும் அவங்க படிக்கணும். அதனால் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முக்கியம். அதெல்லாத்தையும் அவங்க பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஞாபகம் நமக்கு இருக்கணும். அதாவது அதே எங்கள் அருமையான நம்முடைய தாமஸ் ராஜ் ஐயாவுடைய பொண்ணு, அவங்க மகள், அந்த சிஸ்டர், அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, விளையாட்டு பொருள்கள் வந்து நிறைய வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு பணம் இல்லை, கொஞ்சமாக தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சமாக வாங்கி கொடுக்கறதும் நல்லதாக இருக்கும்.
தரமுள்ளதா இருக்கும். கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதான். கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாலும் அது தரமுள்ளதாக இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கு. நானும் என் பிள்ளைங்களுக்கு அப்படிதான் செய்யறேன். பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை. அந்த ஐயா வந்து ஜோயல் பிரதர் அவங்ககிட்டலாம் வந்து நீ வந்து ஆண்டவரை பின்பற்றுவது எப்படின்னு நீ பார்க்கணுமா, என்னை பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க அப்பா வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லணுங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். வேதத்தில் ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம். இன்றைய நாட்கள்ல இப்படி ஒரு தகப்பன்மார்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய மாதிரி வாழ்க்கை. சரி, ரெண்டாவதாக இப்போ இளம்பிராயத்திலும் இப்படி இருக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே போகணும். ரெண்டாவது, வாலிப பருவம் வருகிறது அல்லவா, பிள்ளைகளுடைய வாலிப பருவம். அது வரும்போது அவருடைய சுயாதீனத்தை மதிக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைகள் வந்து வாலிபமா இருக்கும்போது அவங்களுடைய சுயாதீனத்தை தகப்பன் தாயிடத்துல மனமு வந்து ஒப்பு கொடுக்கணும். அவங்க வந்து அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை மதிக்கணும். அது அவங்க பக்கம். பட் நம்ம பக்கத்துல அவங்களுடைய சுயாதீனத்தை மதிக்கணும். அவங்களுடைய விருப்பங்கள் அதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும். நான் செய்யறதான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த வாலிப பருவத்தில் அவனுடைய விருப்பம் என்னங்கிறத அறிஞ்சு, அதாவது தவறான விருப்பங்களை நம்ம நிறைவேற்ற முடியாது. மற்றபடி அவனுடைய நன்மைக்கு ஏதுவாக அவனுடைய விருப்பங்களை நாம் அறிந்து அதை மதித்து நாம் அதை நிறைவேற்றணும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்வோமானா, ஆதியாகமம் 24 67 வசனத்தை அங்க வாசிப்போம். அங்க ஒரு அற்புதமான ஒரு கருத்து அங்க இருக்கு. வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இங்க ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு போட்டிருக்கு. இது ஏன் இந்த 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 வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இங்கதான் ஆபிரகாம் ஈசாக்குடைய இந்த சுயாதீனத்தை, ஈசாக்கினுடைய இந்த விருப்பத்தை மதித்து எப்படி நடந்து கொண்டார் என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம். ஈசாக்கு அம்மாவை இழந்த துக்கத்தில் 3 ஆண்டுகள் ரொம்ப ஒரு துக்கமா இருக்கு. அந்த துக்கத்தின் நடுவில் தான் வேதத்தை தியானிக்கிறார், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கிறார். அவருடைய மனசுல என்னன்னா, என்ன நீ எங்க அம்மாவை போல என்னை நீ யார் கவனிச்சுக்குவாங்க? இனி எங்க அம்மாவை போல என்னை யார் பார்த்துக்குவாங்க? எங்க அம்மா இல்லையே. இனி எங்க அம்மா மாதிரி எனக்கு யார் வந்து எனக்கு எல்லாம் செய்வாங்க என்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு ஈசாக்குடைய வாழ்க்கையில இருக்கு. இதை அறிந்த ஒரு நல்ல தகப்பன் ஆபிரகாம் என்ன செய்யறார் தெரியுமா? நம்ம போய் அங்க போய், அதாவது அந்த சீரிய தேசம், ஆதியாகமம் 24:1-2 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நம்முடைய உறவினர்கள் மத்தியில போய் அங்க பெண் எடுத்துட்டு வந்தா அவருக்கு தெரியும் ரெபேக்காளை தான் கர்த்தர் கொண்டு வருவாருங்கிறது தெரியும். வாசிங்க ஆதியாகமம் 24 அதனுடைய 1-2 வசனங்களை படிக்கும்போது வாசியுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அப்போ என்னுடைய இனத்துல நீ போய் பெண்ணெடுன்னு ஏன் சொல்றாருன்னா, என்னுடைய இனத்துல நீ பெண்ணெடு அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறாரு. அப்படிதான் அங்க ரெபேக்காவை தேவன் ஆயத்தப்படுத்தி இங்க அனுப்புகிறார். என்னன்னா, இந்த ரெபேக்காவுடைய முகமும் சாராளுடைய முகமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அப்போ ஈசாக்குக்கு வந்து
எனக்கு தாயை போல எங்கள் அம்மா போல என்னை கவனித்து கொண்டு என்னை பராமரிக்க அந்த பாசத்தை காட்ட எனக்கு யார் இருப்பாங்கங்கிற அந்த ஏக்கத்தை நினைத்து அம்மாவை போலவே முகமும் அம்மாவை போலவே குணமும் உள்ள ஒரு பெண்ணை இந்த தகப்பனார் என்ன செய்கிறாரு? ஈசாக்குக்கு பார்த்து வைக்கிறார். இதுதாங்க இந்த சுயாதீனத்தை மதிக்கிறது. சுயாதீனத்தை மதிப்பதுங்கிறது இதுதான். பிள்ளைங்களுடைய விருப்பம் என்ன, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, அவங்களுடைய நன்மை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு காரியங்களை செய்கிற ஒரு தகப்பன் தாயாக இருக்க வேண்டும் அவங்களுடைய வாலிப பருவத்தில், பிள்ளைங்களுடைய வாலிப பருவத்தில். இப்போ ஈசாக்கு பாருங்க, அந்த ஏக்க பெருமூச்சு, ஈசாக்குடைய அந்த ஏக்கத்தை அறிந்துதான் பாருங்க தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானே. என்ன அர்த்தம்? தாய் எப்படி கவனித்துக் கொள்வாங்களோ அதே மாதிரி இந்த ரெபேக்கா ஈசாக்கை கவனித்துக் கொண்டாங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு பெஸ்டா இருக்கிற ஒரு பெண்ணை ஈசாக்குக்கு ஆபிரகாம் பார்த்து வைக்கிறார். இப்படி அந்த வாலிப பருவத்தில் தகப்பன் தாய்மார்கள் என்ன செய்யணும்? கனத்துக்குரியவர்களாக அவங்க இருக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? அந்த பிள்ளைங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய தன்னுடைய பிள்ளைங்களுடைய சுயாதீனத்தை மதித்து நடக்க வேண்டும். சுயாதீனத்தை மதிக்கணும். அவங்கள்ட்ட நம்முடைய காரியத்தை, நம்முடைய கருத்துக்களை திணிக்க முற்படக்கூடாது. அதெல்லாம் அந்த 12 வயசுக்குள்ளதான். அதெல்லாம் நம்முடைய சுயாதீனத்தை மதித்து நடக்க வேண்டும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். சரி, மூணாவது என்ன அப்படின்னா, மூன்றாவதாக அந்த 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மூணாவது என்னன்னா, அவர்கள் குடும்பஸ்தராக, பிள்ளைகள் குடும்பஸ்தர் என்கிற நிலைமைக்கு வரும்போது தகப்பன் தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சார்ந்து கொள்ளுகிற, அவர்களை அண்டிக் கொள்ளுகிறதான ஒரு இடத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் நாம் தகப்பன் தாயா இருக்கிறவங்க கௌரவம் பார்த்து கொண்டு, அப்படி அல்ல, அவர்களை அண்டிக் கொள்ளுகிறதான ஒரு இடத்துக்குள்ளாக வரணும். அதான் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறனுடைய அனுபவம். அவர்களை அண்டிக் கொள்ளுகிறதான ஒரு இடத்துக்குள்ளாக காணப்பட வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 25:5 பெரிய செல்வ சீமான். ஆனா பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய மகன் தன்னை பராமரிக்கும்படியாக தன்னை முற்றிலுமாக அப்படி ஒரு நிலைக்குள்ளாக நிலைப்பாடை எடுக்கிறது நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 25:5 வாசிங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். போதும். அப்ப இவ்விதமாக எல்லாத்தையும், தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஈசாக்கை அண்டிக் கொண்டு வாழ்கிறதான ஒரு நிலைக்குள்ளாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தா நம்ம படித்தோம் அல்லவா? அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது நம்ம படிக்கிறோம். இவ்விதமாக தகப்பன் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கனத்துக்குரியவர்களாக ஒவ்வொரு நிலைகளிலும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். சரி, அடுத்ததாக நம்ம மூன்றாவது கருத்துக்குள்ளாக வருவோம். நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவின் மாதிரி. அவர் இப்ப நம்ம படித்தோமே, தகப்பன் தாயை நம்ம எப்படி கனப்படுத்தணும் என்று 3 நிலைகள், 3 விதங்கள் படித்தோமே. இதற்கு நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருந்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். யூத கலாச்சாரத்தில் ஒரு யூத குடும்பத்திலே ஒரு பிள்ளை பிறந்தால் முதல் 5 வயது வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய அம்மா அந்த பிள்ளைக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும், வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து 6வது வயதிலிருந்து 12வது வயது வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் அந்த பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நீச்சல் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய குலத்தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்ப நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவை குறித்து நம்ம படிக்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை படித்தால் 40, 41, 42 இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ஏறக்குறைய 43 வரைக்குமே வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 40லிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வளர்ந்து ஆவியினாலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. அப்ப இந்த வேர்டெல்லாம் பிள்ளை வளர்ந்தது, அது ஆவியினால் பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்ததுன்னா நம்ம படிக்கிறோமே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அந்த பிள்ளையினுடைய பருவத்துல அம்மா அப்பாவுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்ததனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் பலன் கொண்டது, ஞானத்தால் நிறைந்திருந்ததெல்லாம் அதெல்லாமே அதனுடைய ஒட்டுமொத்த சாரம் அதுதான். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய கிருபையும்
அவன் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இப்படி அந்த 12 வயது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தன்னை முற்றிலுமாக 100% தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவா. அருமை ஆண்டவர் இயேசு அப்படி வாழ்ந்தார். அவங்க வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதற்கு கீழ்ப்படிந்தார். குலத்தொழிலை கற்றுக்கொண்டார். நான் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அங்க காட்டல. ஒரு மனிதனாகவே, ஒரு பூர்ண மனிதனாகவே தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அடங்கி இருக்கிறார். அதை நம்ம படித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்ப சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளை பருவத்திலேயே அவங்க ஆவியில பலனடைந்து ஞானம் உள்ளவர்களாக கிருபையினால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன? அவங்க பிள்ளைகளா இருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். கம்ப்ளீட் சரண்டர்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நல்ல கிருபையினால் நிறைந்த பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வாலிப பருவம் 12வது வயதை தாண்டும் போது 12வது வயதுக்கு அப்புறம் வாலிப பருவம். இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு எருசலேமில் இருந்துட்டார். இவங்க தேடி போயிட்டு திரும்ப வர்றாங்க. வந்து பார்க்கும்போது போதர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப கேட்கிறாங்க, அம்மா கேட்கிறாங்க, எப்பா எங்கப்பா போன? நானும் உன்னுடைய தகப்பனார் எவ்வளவு கவலையோடு உன்னை தேடினப்பா, நீ காணாம போயிட்டேப்பா, உன்னை எவ்வளவு நாங்க வேதனையோடு நாங்க தேடினோம். அப்படி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்ப அடுத்து பாருங்க, 48 தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக அந்த 48வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் படிக்கும் போது தன்னுடைய வாலிப பருவத்தில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். வாசிங்க. தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன்பா இப்படி செஞ்ச? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்துடனே உன்னை தேடினோமே என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறிவீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு கூட போய், நல்லா கவனிங்க, அவங்க உணர்ந்து கொள்ளல. சரி நான் என் பிதாவின் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லி அங்கே அவர் இருக்கல. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்க வந்து தானாகவே மனம் வந்து தன்னுடைய சுயாதீனத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்து 30 வயது வரைக்கும் அங்க அவர் இருக்கிறார், அவங்களோடவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, 12வது வயசுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ரொம்ப சிம்பிள். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புகளை, கடமைகளை ஆண்டவர் யெஷுவா செய்தார். அதுதான் நடந்தது. அப்படி நடந்ததுனாலதான், இங்க அம்மா அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தபடினாலதான் இந்த வாலிப காலத்துல அவருக்கு என்னெல்லாம் வந்துச்சு பாருங்களேன். 52 வசனம் படிங்க. 52 இது வந்து வாலிப பருவத்தில் இருக்கும்போது தகப்பன் தாய்மார்களுக்கு கீழ்ப்படியாம அவங்களுக்கு தன்னுடைய சுயாதீனத்தை ஒப்பு கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு இது நடக்காது. படிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய சுயாதீனத்தை முற்றிலுமாக அந்த வாலிப பருவத்தில் தகப்பன் தாய்க்கு ஒப்பு கொடுத்தது. இதே மாதிரி நம்முடைய வாலிப பருவத்தில் அம்மா அப்பாவுடைய தெய்வீக ஆலோசனைகளை, அம்மா அப்பாவுடைய ஆலோசனைகளை மதித்து நம்முடைய சுயாதீனத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்மையும் ஞானம், அறிவு, சரீர பிரகாரமான ஆரோக்கியம், தேவ கிருபை எல்லாமே நம்மை நிரப்பும். எல்லாவற்றினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். சரி, அடுத்து 3வது, இப்போ அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த வாலிப பருவத்தை தாண்டதுக்கு அப்புறம் பெற்றோரை தாங்க வேண்டும் அல்லவா?
யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை படித்தால் இந்த கட்டளையினுடைய இந்த 3வது பகுதியாக இருக்கிற அதை, அந்த 3வது நிலையில் இருக்கிற அவர் 33 வயது கட்டிலங்காலை அவர். இப்ப பாருங்க, அதை சரியாக செய்கிறார். தன்னுடைய தாயை தாங்கும்படியாக அப்பா சின்ன வயதிலே மரிச்சிட்டார், வாலிபமா இருக்கும் போதே மரித்து போய் விட்டார் யோசேப்பு, வரலாறு சொல்லுகிறது. ஆகவே குடும்பத்தையும் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய, குடும்பத்தை தகப்பன் சாணத்திலிருந்து நடத்த வேண்டிய பொறுப்பு இவருடைய பொறுப்பாகத்தான் இருந்து விட்டது. இவர்தான் அந்த குடும்பத்தில் மூத்த அண்ணனாக, தகப்பனாக இருந்து தன்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை இவர்தான் செய்கிறார். செய்துட்டு இப்ப பாருங்க 19ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்தை படிக்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த சீஷனை கண்டு, திரும்ப படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா எவ்வளவு அற்புதமாக தன்னுடைய தாயை தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரண நேரத்திலையும் தாயை தாங்குகிற அந்த இருதயம் உள்ளவர். அவங்க அம்மா மடியில வச்சு தாளாட்டினதெல்லாம் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. நிச்சயமாக வந்திருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக கல்வாரியில் அந்த ஞாபகம் வந்தது. எப்படி சொல்ல முடியும்? அப்படி வந்ததுனால தான் அந்த மடியில வைத்து தாளாட்டும் போது தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வார்த்தையை தான் இங்க சொல்றார். ஞாபகம் இருக்கிறது என்ன வார்த்தை? பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிற. சங்கீதத்தில் வர்ற வசனம் அது. அந்த வசனத்தை தான் ஒவ்வொரு யூதனும், ஒரு யூத தாய் அந்த குழந்தைக்கு அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க. அந்த சொல்லி கொடுத்த அந்த குரல், அந்த தாயினுடைய குரல், அந்த பாச குரல் இவருக்கு ஞாபகத்தில் வருகிறது. மடியில வைத்து தாளாட்டி தூங்க வைப்பதற்கு முன்பாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. இப்படியெல்லாம் என்னை தாங்கின என்னுடைய தாயை நான் கைவிட்டு விட முடியுமா என்று சொல்லி, அவங்களை தன்னந்தனியாய் விட்டுவிட்டு நான் போய்விடக் கூடாது என்று சொல்லி, பொறுப்புள்ள தன் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானுடைய கரத்தில் தன்னுடைய தாயை சேஃபா ஹேண்டில் பண்ணி ஒப்பு கொடுக்கிறார். ஹேண்ட் ஓவர் பண்றார், ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒரு தாங்குகிற, ஒரு பராமரிக்கிற வேலையையும் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா செய்து முடிக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதனுடைய நல்ல ஒரு மாதிரியாக, நாம் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மாதிரியாக நம்முடைய ஆண்டவர் யெஷுவா அங்கே நடக்கிறத நம்ம படிக்கிறோம். அவருடைய மாதிரி நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆகவே நம்ம பாடுறோம், கர்த்தரை பார்த்து நடப்போம், சுத்த இதயத்தை சுதந்திரமாக்கி நித்திய வாழ்வதை நினைவதிலாக்கி, சுத்த இதயத்தை சுதந்திரமாக்கி நித்திய வாழ்வதை நினைவதிலாக்கி, சத்திய வேதம் சர்வாயுதமாக்கி, சத்திய வேதம் சர்வாயுதமாக்கி, கர்த்தரை பார்த்து நடப்போம், கர்த்தரை பார்த்து நடப்போம், இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் களிப்போம், இயேசுவின் சிந்தையை தரிப்போம். இப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசுவைத்தான் இதற்கு மாதிரியாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொள்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 - 3 வரைக்கும் படிக்கும்போது, அதனால தான் புதிய ஏற்பாடு சபைக்கு இப்படி ஆண்டவர் யெஷுவா இந்த கட்டளைக்கு இவ்வளவு மாதிரியாக, இவ்வளவு துல்லியமாக அவர் நடந்து காண்பித்தபடினால தான் எபேசியர் 6, 1 - 3 வரைக்கும் படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார் பாருங்க, வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிப்போமாக. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயம்.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இதை சொல்லிட்டு அடுத்து கீழே ஒண்ணு சொல்றாரு பாருங்க. பிதாக்களே, இதோட நிறுத்தல. அதுதான் வேதத்தினுடைய பேலன்ஸ். தகப்பன் தாய்க்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும். அடுத்து பிள்ளைங்களை அப்பா அம்மா எப்படி நடத்தணும் அதை பத்தி சொல்றாரு பாருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நீங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலையும் போதனையிலையும் அவங்க நடத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றார். இங்க நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இப்போ வாலிப பிள்ளை பிரயாணத்தில் இருக்கும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, அது வரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரை ஏற்றுக்கொண்டு பெற்றோர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் அம்மா அப்பாவை கனப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கர்த்தரோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சபைக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, வேதத்தை படிக்காத அப்படின்னு ஆண்டவரை அறியாத பெற்றோர் சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க தெளிவா போட்டிருக்கு, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள். அப்ப இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகங்கிற பிரமாணம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தகப்பன் தாய், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவங்களுக்கு தான் அது முழுசா பொருந்தும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தகப்பன் தாய் அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள பராமரிக்கணும். பொதுவான விஷயங்கள்ல டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும், அந்த மாதிரியான காரியங்களுக்கு நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியணும். மற்றபடி தெய்வீக காரியம், ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்துல நான் அப்பா அம்மாவை கனப்படுத்துறேன், அவங்க கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வரல அப்படி சொன்னா அது சரியல்ல. ஆகவே இதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதான் பெற்றோர்களே, பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ ரட்சிக்கப்பட்டு வாலிப பருவத்தை அடைஞ்ச ஒரு சகோதரனோ சகோதரியோ, அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க கிறிஸ்தவத்தில் இவங்க கிறிஸ்தவ நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை காமிச்சு அதை கல்யாணம் பண்ண முடியாது சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நான் தகப்பன் தாயை கனம் பண்றேன்னு சொல்லி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஆண்டவருக்காக சத்தியத்துக்காகத்தான் உறுதியா நிற்கணும். முடியாதுன்னு சொல்லணும், நான் கர்த்தர் பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லணும். இதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி எல்லா விதத்திலையும். அதே நேரத்தில் அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவங்களை நேசிக்கணும். அவங்க சொல்லுகிற பொதுவான நல்ல காரியங்கள் இருக்கும் அல்லவா, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது வேதத்துக்கு பங்கம் வராத விதத்தில், வேதத்துக்கு விரோதமாய் போகாத விதத்தில் பொதுவான சன்மார்க்கமான காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதான் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். சரி, நான்காவதாக இந்த 5வது கட்டளைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? தொடர்பு யாத்திராகமம் 34:5-7 வரைக்கும் படிக்கும்போது, யாத்திராகமம் 34 அதனுடைய 5 முதல் 7 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, வாசியுங்கள். யாத்திராகமம் 34 அதனுடைய 5 முதல் 7 வரைக்கும் இருக்கிற வசனங்கள், 5, 6, 7 வசனங்களை படிக்கும்போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்ப இங்க பாருங்க, தேவனுடைய இரக்கமும் நீதியும் இந்த 2 பகுதியும் இந்த வசனங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர், அதெல்லாம் அவருடைய இரக்கத்தின் பக்கம். அடுத்து குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார் என்பது அவருடைய நீதியின் பக்கம். இப்போ அவருடைய இரக்கத்தின் பக்கமும் நீதியின் பக்கமும் இருக்கிறது அல்லவா. இந்த இரக்கத்தின் பக்கத்தை
நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவதற்கு, அந்த இரக்கத்தின் பக்கத்தை நமக்கு நடைமுறையில் காட்டுகிறது தான் தாய், தாயுடைய ஸ்தானம். தேவனுடைய இரக்கத்தின் பக்கத்தை நடைமுறை வாழ்க்கையில காண்பிப்பதற்கு தான் தாய், அம்மா. அதனாலதான் ஏசாயா 66:13 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அது என்னன்னா அதான் ஏசாயா 66:13 நாம் அதை படித்துக் கொள்கிறோம். அப்போ அந்த தகப்பன் என்று சொல்லுவது, தாய் என்று சொல்லுவது படிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் படித்துக் கொள்ளுங்க. தாய் என்று சொல்லுவது இரக்கத்தின் பக்கத்தை குறிக்கிறது. அடுத்தது அதான் தாய் அவங்க பிள்ளைய இரக்கத்தோட பார்த்து பராமரித்து, ஒருவேளை அப்பா அடிக்கிற நேரத்துக்கு வரும்போது அம்மா நடுவில் நின்று தடுத்து இப்படியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னன்னா தாயுடைய இரக்கம், அந்த இரக்க சுபாவம். அடுத்தது தகப்பன் யார் அப்படின்னா அவங்க தேவனுடைய நீதியின் பக்கத்தை காண்பிக்கிறவர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6லிருந்து 11வது வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. அந்த 6ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தம்முடன் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறவாதிருங்கள். நீங்கள் சிட்சையை சகித்தவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். போதும். அப்ப இங்க அப்பா புத்திரர் உண்டு. அப்ப இங்க அப்பா பிள்ளையோட உறவோட சேர்த்து அப்பா சிட்சிக்கிறது போல கடவுள் நம்மை சிட்சிக்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறது. இது என்னன்னா அவருடைய நீதியின் பக்கம், நம்மளை திருத்துவதற்கு, நம்மளை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீதி உள்ளவராக இருந்து செயல்படும். ஒரு பக்கத்தில் இரக்கம் உள்ளவர், மறுபக்கத்தில் நீதி உள்ளவர். அந்த நீதியின் பக்கம் அதை காண்பிக்கிறது யார் அப்படின்னா தகப்பன். அப்போ அதனாலதான் பாருங்க, தகப்பன் பிள்ளையை திருத்தும் போது கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் மெதுவா அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அம்மா அந்த இரக்கத்தோடு செயல்படுவதை அங்க அவங்க அதுல கவனமா இருப்பாங்க. அம்மா கவனமா இருப்பாங்க. அப்பா அந்த நீதியை காண்பிப்பார். அப்போ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இங்கதான் தேவன் சம்பந்தப்படுகிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் கனப்படுத்த முடியும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண தெரியாதவர்களுக்கு தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் கனம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, தகப்பன் தாயை கனம் பண்ணுவது என்பது தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் கனப்படுத்துவதனுடைய முன்னடையாளமாக இருக்கிறது. தகப்பன் தாயை கனப்படுத்துகிறவன் தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் கனப்படுத்துகிறான். தேவனுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை காண்பிக்கிறவர்களாகத்தான் தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள். தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மறுபக்கத்தில் அவர் நீதி உள்ளவர். அவருடைய இரக்கத்தையும் நீதியையும் நாம் கனப்படுத்த வேண்டும். அதனால இந்த கட்டளை தேவனோடு சம்பந்தப்பட்ட கட்டளை. சரி, கடைசியாக ஐந்தாம் எழுத்தோடு, அதாவது 5ஆம் எழுத்துக்கும் 5ஆம் கட்டளைக்கும் உள்ள இணைப்பு என்னது? எபிரேயத்தில் 5வது எழுத்து ஹே. 5வது எழுத்து ஹே. 5வது கட்டளை இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த ஹேக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஹே அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜன்னல். அப்போ ஒரு அப்பா அம்மா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு தேவனையும் இந்த உலகத்தையும் காண்பிக்கிறவர்களாக, எப்படி ஜன்னல் வெளியே இருக்கிற பொருள்களை காண்பிக்கிறதோ அதுபோல தேவன்னா யாரு, கடவுள் யார், ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், நம்முடைய யாவே யார், நம்முடைய யெஷுவா எப்படிப்பட்டவர், அவரை நம்ம எப்படி பின்பற்றணும் என்பதையும் காட்ட வேண்டும். அடுத்து நீ வாழப்போகிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், உன்னை சுற்றி இருக்கிற உலகம் எப்படிப்பட்டது, இங்க இந்த சுற்றி இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்க, அங்கெல்லாம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12லிருந்து 15 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் தான்
அங்க மனோவா வந்து கேட்கிறாரு, ஐயா நான் என் பிள்ளைய வந்து எப்படி நடத்தணும், எப்படி நான் அதுங்களுக்கு வந்து நான் அந்த பிள்ளைக்கு அதுக்கு நான் காரியத்தை செய்யணும்னு கேட்கிறார். வாசிக்க நியாயாதிபதிகள் 13. மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். ஏன்னா பிள்ளையை வளர்த்தெடுத்து அவங்களை நடத்த வேண்டிய பொறுப்பு அம்மா அப்பாவுடைய பொறுப்பா இருக்கு. தேவனை பிரதிபலிக்கணும், அதே நேரத்தில் உலகம்னா என்ன, இந்த உலகத்துல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதையும் பிள்ளைங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். இதை காண்பிக்கிற ஜன்னலாக, ஹே அப்படின்னா ஜன்னல், எபிரேயத்தினுடைய 5வது எழுத்து ஹே, ஜன்னல். அம்மா அப்பா தான் தேவனை காண்பிக்கிற ஜன்னலாக. உலகம் என்றால் அது என்ன, உலகத்தின் ஜனங்களுடைய தன்மை என்ன, எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக தகப்பன் தாய்மார்கள் தான் இருக்க வேண்டும். அவங்களால தான் இருக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது. மறுபக்கத்தில் இந்த ஹே என்றால் வெளிச்சம் என்று அர்த்தம். ஒரு பக்கத்தில் ஜன்னல், இன்னொரு பக்கத்தில் ஹே அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு வெளிச்சம் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அது என்ன, அது எதை சொல்லுகிறது? தகப்பன் தாயை கனப்படுத்த அறிந்தவர்கள் தான் பின் நாட்களிலே வெளிச்சமாக மாறக்கூடியவர்கள். ரோமர் 13:8-12 வரைக்கும் படிக்கும் போது வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 அந்த வசனத்தை படிங்க. ரோமர் அதை வாசி நம்ம முடிப்போம். ரோமர் 13 அதனுடைய 8, 9, 10 வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 வசனங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளுக்கு வேறு எந்த கற்பனைகளும் அன்பு கூறுவது. அப்ப அந்த வேற எந்த கற்பனைகளும் என்பது தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக, அதுவும் அடங்கி இருக்கு. இந்த எல்லா கற்பனைகளும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகை அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக வேற எந்த கற்பனையானாலும் சொல்லியிருக்கே. அப்ப இவைகளை பற்றியெல்லாம் பேசிட்டு தான் 12ஆம் வசனத்துல எதை பத்தி சொல்றாருன்னா, வாசிங்க 12ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. 12ஆம் வசனம் 12வது வசனத்தை படிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள. அப்போ இந்த கட்டளைகளை கை கொள்கிறவர்கள் தான் ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்கிறார்கள். அவங்க தான் ஒளியாக இருக்கிறார்கள். அந்த ஒளியாக இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பாங்க. அவங்க இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்களாக இல்லாமல் பகலுக்குரியவர்களாக இருப்பாங்க. அவங்கள தான் ஆண்டவர் யெஷுவா சேர்த்துக்கொள்ள வரப்போம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிறதான பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனையும் தாயும் கனப்படுத்தும் போது நமக்கு தகப்பனும் தாயுமாய், நிரந்தர தகப்பனும் தாயுமாய் இருக்கிற அருமை ஆண்டவர் யெஷுவாவை நாம் கனப்படுத்துகிறோம். அவருடைய நீதியையும் இரக்கத்தையும் நாம் கனப்படுத்துகிறோம். அப்படிப்பட்டவங்க தான் வெளிச்சமா இருக்க முடியும். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை சேர்க்கதான், அந்த மகிமையான பிரகாசம் உள்ள அந்த புதிய எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கதான் ஆண்டவர் யெஷுவா வரப்போகிறார். எல்லாம் உணர்ந்தவர்களாக, பெற்ற தாயும் என் தந்தையும் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் மாறா
அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறப்பா. இன்னைக்கு இந்த 5வது கட்டளையை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டி நம்முடைய நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிறதான இந்த பிரமாணத்துக்குள்ளாக, அந்த கட்டளைக்குள்ளாக நாங்கள் எப்படி தகப்பன் தாயை கனப்படுத்த வேண்டும் என்பதையும், கனத்துக்குரிய தகப்பன் தாயாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த எல்லா அனுபவங்களும் எங்கள் ஜீவியத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக, உடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக, எங்களை நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துகிறவர்களாய் இருந்து நாங்கள் வெளிச்சங்களாக பிரகாசித்து அந்த பிரகாசம் உள்ள அந்த மகிமை அடைந்த எருசலேமாக, மணவாட்டி கூட்டமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நிரந்தர தகப்பன் தாய் நீங்க தான்ப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தாங்க. பென்னலோக்கிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாய் தந்தையை மதித்து நட, பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா அப்பா